பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தெய்வ ஜனமே, இந்த நாளிலே நீங்கள் எல்லோரும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட இருப்பீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். எல்லாருக்குள்ளேயும் இன்றைக்கி என்ன ரிசல்ட், என்ன நடக்கப் போகிறது, பலவிதமான குழப்பங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் காணப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். தேவன் அவர்களுக்கு பதிலளிப்பார். வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 55ஆம் சங்கீதம் 19வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பார். அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடாததினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமற் போகிறார்கள். ஆம் தெய்வ ஜனமே, தேவ பிள்ளைகளே, ஆதி முதலாய் இருக்கிற தேவன் கேட்டு, யாரை கேட்கிறார்? தேவனாகிய பிள்ளைகளுடைய சத்தத்தை தேவன் கேட்கிறார். உங்களுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். கிட்டத்தட்ட பல மாதங்களாக சில மாறுதலுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். சில காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே நல்ல ஒரு மாறுதலை அவர் நிச்சயமாய் கட்டளையிடுவார் என்பதை நாம் எல்லோருமாய் விசுவாசிப்போம். அங்கே வசனம் சொல்கிறது, அவர்களுக்கு தேவன் பதிலளிப்பார். ஏன் ஆண்டவர் அவர்களுக்கு பதிலளிக்கிறார் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடாததினால். கடந்த காலங்களில் யோசிச்சு பாருங்க, மாறுதல் வரும் நாம யோசித்தோம். ஆனால் அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடாததினால் அவர்கள் என்ன செய்தார்களாம்? தேவனுக்கு பயப்படாமற் போகிறார்கள். இன்னைக்கு தேவத்துக்குரிய பயம் இல்லைல்ல? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள் அல்ல? எல்லா இடத்துலையும் நெருக்கம், எல்லா இடத்துலையும் பிரச்சனை, உலக மக்களை முழுவதுமாய் தாழ்த்தி செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்கல்ல. வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடாததினால் பயப்படாமற் போகிறார்கள். யாருக்கு பயப்படல? தேவனுக்கு பயப்படல, மற்றவர்களுக்கு பயப்படல. தன் கண் கண்டபடி தன் இஷ்ட போக்கிலே பல காரியங்களை செய்து கொண்டு சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற கூட்டங்களாய் காணப்படுகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிறதான ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஒவ்வொரு நாளும் நெருக்கி கொண்டு இருக்கிறார்கள். நெருக்குகிற அவருடைய வாழ்க்கை செழித்து போய் கொண்டு இருக்கிறது. நன்றாய் இருக்கிறது போல அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மாறுதல்கள் நேரிடாததினாலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. மாறுதல்கள் நேரிடாததினாலே நமக்கு விரோதமாய் அவர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆதி முதல் கேள்விப்படுகிறதான தேவன், ஆதி முதல் வீற்றிருக்கிறதான கர்த்தர் இவைகளை கேட்டு அவர்களுக்கு பதில் அளிப்பார். நல்ல ஒரு மாற்றத்திற்கான பதில். வசனத்தினுடைய தொடர்ச்சி கீழே சொல்லப்படுகிறது, கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்தது. தெய்வபிளே, உங்கள் வாழ்க்கையின் காரியமாக இருக்கட்டும், தேசத்தினுடைய காரியமாக இருக்கட்டும், எது நடந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விட்டார். நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட ஓட்டார். ஏனென்றால் ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு உங்களுக்கு பதில் அளிப்பார். அவர்களுக்கு வேறு விதமான பதிலை ஆண்டவர் கொடுப்பார். மாற்றம் வராததினால் பயப்படாமற் போகிறதான அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவர்களுக்கு பதிலை கட்டளையிடுவார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? தேவ ஜனமே, வார்த்தைகளை கேட்ட எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை, குறிப்பாய் பல சூழ்நிலைகளின் மத்தியிலே நாங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். எங்கள் தேசங்கள் கடந்து போகிறது. எல்லாவற்றையும் உம்முடைய பொற்பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம். மாறுதல்கள் தென்படாததினாலே, காணப்படாததினாலே அவர்கள் தேவனுக்கு பயப்படாமற் காணப்படுகிற காரியங்களை அறிந்திருக்கிறேன். உமக்கு பயம் உண்டாக்கும் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தருடைய வாழ்க்கையில் பதிலளிப்பீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவரே, ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் நீர் கேட்டு என் தேவனீர் வழி நடத்தி செல்ல உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனமே, நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் மாற்றம் வராததினால்
அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படாமல் போனார்கள் அல்லவா? இந்த நாட்களிலே தேவன் ஆதி முதலாய் வீற்றிருக்கிறவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை அவர் கொடுக்க வல்லமை உள்ளவர். அவர்களுக்கேற்ற பதிலையும் கொடுக்க வல்லமை உள்ளவர். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரித்து நடத்த அவர் வல்லமை உள்ளவர். God bless you. God bless you.